நண்பர்களாம் வணக்கம். இப்போ நான் சொல்ல போகிற கருத்து என்னென்னா, நம்ம எந்தெந்த இடத்துலலாம் நமக்கு கோமாளி பட்டம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ சொல்ல போகிறேன். அது எப்படின்னா, ஒருத்தங்க ஒரு கூட்டமாக இருந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல போய் நம்ம தேவையில்லாமல் பேசி தேவையில்லாமல் காமெடி பண்ணி சிரித்தோம் அப்படின்னா, அந்த இடத்துல நம்ம கோமாளி பட்டம் கிடைக்கும். அடுத்து, ஒரு கூட்டமே முட்டாளாக இருக்குது, அது முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இடத்துல போய் நம்ம அவங்களுக்கு அறிவுரை சொல்லி, அது அப்படி இல்லை இப்படி இல்லை, நம்ம ஞான நான் தான் பெரிய ஞானி அப்படிங்கிற ஞானத்தை காட்டணும், நம்ம அறிவுத்திறனாக பேசணும், அவங்களே முட்டாள், அவங்ககிட்ட போய் நம்ம அறிவுத்திறமை காட்டினோம்னா அந்த இடத்துல நமக்கு கோமாளி பட்டம் கிடைக்கும். அடுத்து, நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நம்மகிட்ட திறமை இருக்குது, நிறைய நம்மகிட்ட திறமை இருக்கும், ஆனால் ஒரு நல்ல திறமையான படிப்பு படிச்சிருப்போம். அப்படி இருந்தும் அந்த படித்த படிப்பை சரியான இடத்துல ஒரு இடத்துல நம்ம அந்த திறமையை காட்டாமல் நம்ம ஊமையாக மௌனமாக இருந்துருந்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம கோமாளி பட்டம் தான் வாங்குவோம். அது மாதிரி சிலவங்க அறகுறையாக படிச்சிருப்பாங்க, அப்படி படிச்சிருந்துட்டும் மற்றவங்கள்ட்ட நம்ம இதை காட்டிக்கிடக்கூடாது அப்படின்னு பெரிய திறமைசாலி மாதிரி பேசுவாங்க எல்லாட்டையும். அப்படி பேசுகிறவங்க முக்கியமான இடத்துல சில இடத்துல படித்த திறமையை காட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்களால காட்ட முடியாது. அதனால் அவங்களும் அந்த இடத்துல கோமாளி தான் இருப்பாங்க. நன்றி.